ஹலோ ஹலோ. ஒன் செகண்ட் கொடுங்க. இல்ல கொஞ்சம் தப்பு இருக்கு. அது முதல்ல தெரியாதா? இங்க வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓ, இங்க வந்த அப்புறம் தான் தெரியுமா? பொண்ணுகிட்ட தப்பு இருந்தா தப்பான விஷயங்க, திருத்திக்கோங்க. ஹலோ, நீங்க இன்னும் லவ் மூட்லயே இருக்கீங்களா? நாளைக்கு ஆபீஸ்ல சந்திப்போம். இங்க பாருங்க, பொண்ணுகிட்ட தப்பு இருந்தா அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்க, திருத்திக்கோங்க. நான் தப்பா ரைட்டான்னு தெரியலையே. போலாம். ஏமா முகம் வாடி இருக்கு? முகம் தெரியாத காதல் நினைச்சா? இல்லப்பா, முகம் தெரிஞ்சிருச்சு. ஏய், யாரு? நான் யார தீண்டவும் முடியாது, திருத்தவும் முடியாதுன்னு. விஸ்வா? அவரை தான் தீண்டிருக்கேன். அதேண்டி இவ சோகமா சொல்லிட்டு இருக்கா? அதானே. சொந்தம், சுகந்தம், வசந்தம்னு காதல காமெடி ஆக்குன கேரக்டர் அது. நாளைக்கே லண்டன் கூட்டிட்டு போய் ஒரு பொக்கைய வச்சு ஐ டோன்ட் லவ் யூ என்கிட்ட சொல்லிட்டா? அம்மாடி, நீ காதல சந்தேகப்படுறியா இல்ல காதலனை சந்தேகப்படுறியா? உங்க 2 பேருக்கு முன்னால காதல சந்தேகப்பட முடியாதுப்பா. அப்போ காதலனை சந்தேகப்படுற? விஸ்வட்ட நானே பேசுறேன். இட்ஸ் வெரி சிம்பிள்மா. புக் மேட்டர் நம்மகிட்ட இருக்கே. நானே போன் பண்ணி நானே நேர்ல வரேன்னு சொல்றேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இட் இஸ் வெரி சிம்பிள். நீ சாண்ட்விச் சாப்பிடு. சாப்பிடுமா. நேத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சொன்ன? ஐ லவ் யூ சொல்றேன் ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டீங்க. ஓ, நேத்து நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? இப்ப ஐ லவ் யூ சொல்லுங்களேன். ஐ லவ் யூ. வேற மாதிரி? ஐ லவ் யூ. வேற? ஐ லவ் யூ. நீங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போங்க. இதே மாதிரி ஐ லவ் யூ சொல்லி பாருங்க. நாளைக்கு வாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லிடுவேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. விஸ்வா, வாங்க வாங்க. ஐம் ரவீந்தர். நானே நேர்ல வரணும்னு இருந்தேன். உங்களை நான் வந்து நேர்ல பாக்குறதா மரியாதை சார். வெரி குட். உட்காருங்க. மேல உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் சார். அப்படியா? ஜெர்மன் ஹால், ஓஷோ மீட்டிங், கார் சம்பந்தப்பட்ட விஷயமா. ரைட் ரைட் ரைட். நந்தகோபாலோட சன் இல்ல நீங்க? ஆமாங்க. குட். மீட் மை வைஃப் சிவகாமி. மகாத்மா காந்தி லைஃப்ல வைஃப்ங்கிற சாப்டர்ல சின்ன உரசல் இருக்கும். இவகிட்ட அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வல்லவன் சொன்ன ஊடல். வள்ளுவனே பொய்யாக்கிட்டோம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை. உங்க வயசுல நானும் இதே மாதிரி காதலிக்கணும். யார் வேணாலும் விஸ்வா காதலிக்கலாம். ஆனா அவன் யாரையும் காதலிக்க மாட்டான். அப்படி காதலிக்கிறதா சொன்னா அது நடிப்பாதான் இருக்கும். உங்க வீடும் சரி, மொட்டை மாடியும் சரி, நல்ல ரசனையோட இருக்கு சார். அவனுக்கு ஒரு ரசிப்பு தன்மையே இல்லமா. ஆம்பளைங்கன்னா ஒண்ணு உடம்ப ரசிக்கணும், இல்ல மனசு ரசிக்கணும். அவன் இந்த ரெண்டையுமே ரசிக்க மாட்டேங்கிறான். நானும் சீரியஸா ஐ லவ் யூ சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னான். பெட்ரூம்ல சொன்னேன், கிச்சன்ல சொன்னேன், டைனிங் ஹால்ல, பாத்ரூம்ல 1000 தடவைக்கு மேலே சொன்னேன். அப்புறம் தான் புரிஞ்சது அவன் ஒரு முட்டாளாக்கிட்டு இருக்கான. நேரா அவன்கிட்ட போய் என் லவ் சொன்னேன். எப்படி தெரியுமா? ஐ டோன்ட் லவ் யூன்னு. சிவகாமி, இவரை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு கேட்கணும் போல தோணுது. உனக்கு ஏதாவது தோணுதா? எனக்கும் தோணுது. ஆனா எப்படி எடுத்துக்குவாரோ. இல்ல, நீங்க தைரியமா தாராளமா கேட்கலாம். ஏன் நான் கேட்க கூடாதா? இல்ல, நீங்களும் கேட்கலாம், அவங்களும் கேட்கலாம், யாரும் வேணாலும் கேட்கலாம். உங்கள மாதிரி கேரக்டர் என் குடும்பத்துல ஒரு மருமகனா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உனக்கு அதே தான் தோணுச்சு? நீங்க என்ன கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பொண்ணு அழகா இருக்காங்க. நான் கீழே சொன்னேனே, உங்கள மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அந்த அளவுக்கு உங்க ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நான் வேற பொண்ணை லவ் பண்றேங்க. முகம் தெரியாத காதலி. இந்த மாதிரி பூக்கள் பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தாங்க வரும். காதல் ஒரு நல்ல விளையாட்டு. அந்த விளையாட்டை விஸ்வாவோட விளையாட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவனை தீண்டவும் முடியாது, தீர்த்தவும் முடியாது. நான் உங்களை சன்னிலான் விளையாட்டு சொன்னேன். சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னது சீரியஸான விஷயம். அதை நீங்க விளையாட்டு எடுத்துக்காதீங்க. ஓகே ரைட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ. ஹலோ. அம்மாடி, புக்க பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உன் மனசுல என்ன இருக்கோ அதான் ரெடி பண்ணிருக்காரு. அந்த கவிதையை பத்தி. கவிதை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, கொடுத்துட வேண்டியதானே? இல்லப்பா, கரெக்ட் பண்ணணும். அவர்கிட்ட கொடுத்தா அவரே கரெக்ட் பண்ணுவாரு. இல்ல, நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேண்டாம், அவங்க தப்பு அவங்களே திருத்திக்குவாங்க. சரி சார், கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். வரமா. என்னமா தப்பு?
விஸ்வாதா. ஏன்? இப்பதான் ஸ்வப்னாவை மீட் பண்ணிட்டு வர. அவ சொன்னதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. சும்மா இருமா. என் பொண்ணுதான் உங்க காதலின்னு சொல்றதுக்கு எனக்கு நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு தெரியுமா? ஆனா என் பொண்ணுதான் உங்க காதலின்னு சொல்றதை விட நான் தான் உங்க காதலின்னு நீ சொன்னா அப்படி இருக்கும்ல? இல்லம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஏமா எப்ப பார்த்தாலும் பயமா இருக்குங்கிற? நான் காதல்ல தோத்து போயிடுவேன்னு பயப்படலப்பா. நீங்க 2 பேரும் நல்ல காதலர்கள். உங்களுக்கு முன்னாடி தோத்து போயிடுவேனோன்னு பயமா இருக்கு. அம்மாடி, காதலிக்கும் போது பயம் இருந்தாதான் கல்யாணம் சந்தோஷமா இருக்கும். Cheer up. டேய், ஒரு சந்தோஷமான விஷயம்டா. என் காதலி என்ன கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுத்து ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருக்கா. இது சொல்லணும்னு உனக்கு தேடினா ஆனா நீ அப்பாவோட போயிட்ட. ஏய், இந்த லெட்டர் படிச்சு பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாளைக்கு காலையில என்ன கோயிலுக்கு வர சொல்லிருக்கா. அங்க பாக்குற இடம்லாம் அவ பேர் இருக்குமா. என் காதலி இங்கதான் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹலோ விஸ்வா. ஹலோ. கொஞ்சம் பேசலாமா? என்ன, உங்க கவிதையை பத்தி பேச போறீங்களா? இல்லங்க, உங்களை நான் லவ் பண்றேன். லவ்வா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல, உண்மையிலேயே. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களதான். என்னைய நினைக்க கூடாதா? நீங்க என்ன வேணாலும் நினைங்க, ஆனா என்ன நினைக்காதீங்க. ஏன்னா நான் உங்களை நினைக்கல, நான் வேற போல நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உண்மையாவா? நீங்க என்ன காதலிக்கலையா? நான் உங்களை காதலிக்கிறேன் விஸ்வா. நீங்க சீரியஸா சொல்றீங்க, விளையாடுறீங்களா? நீங்க வேணும்னா 10 பேருக்கு முன்னாடி என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி விளையாடலாம். ஆனா நான் உங்க பக்கத்துல வந்த உடனே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோதி, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன பாத்தீங்களா? இது வரைக்கும் நான் உங்க முகத்தை பார்த்ததே இல்ல. முகமே பார்க்காத ஒரு பொண்ணு மேல காதல் வருது, முகம் பார்த்து உங்க மேல வரல. அது உங்க தப்பு இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல. பொண்ணுங்கன்னா பூ மாதிரின்னு சொல்லுவாங்க, நான் அந்த பொண்ணை பூவாவே நினைக்கிறேன். நான் கூட பூ மாதிரி தான் விஸ்வா. நான் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்களா பூவை வச்சுக்கிற பொண்ணு, அவங்க பூவாவே இருக்கிற பொண்ணு. சாரி. என் காதல் தான் உங்களுக்கு பிடிக்கல. என் கவிதையாவது புக்கா போடுவீங்களா? கொண்டாங்க, நல்லா இருந்தா பிரிண்ட் பண்றேன். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவனே, இங்கே வாசம் செய்கிறேன். ஹலோ. டிஸ்டர்ப் பண்றேனா? உங்களை திட்டவும் முடியல, திட்டாம இருக்கவும் முடியல. திட்டுங்களே ப்ளீஸ், திட்டுங்க. லுக், இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது என்னோட கவிதைகள், சில சாம்பிள்ஸ் இருக்கு. பிடிச்சிருந்தா முழுசா கொடுத்துடுறேன். கொண்டாங்க, கிளம்புங்க. படிங்க.
நான் படிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் நீங்க படிங்க, நான் கிளம்பிடுறேன். நான் கிளம்புறேன், அப்புறம் படிங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? படிங்க, பிடிக்கும். கிளம்புங்க. சரி கிளம்புங்க. ஹலோ ஹலோ. விஸ்வா, அப்பா. ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்துட்டு பாரியா? சரிங்கப்பா, இப்ப வந்துடுறேன். ஏய், என்ன? ஹலோ. வணக்கங்க, ஐசன் கமிஷனர் இருக்காரா? இல்லீங்களே, அவங்க வெளியே போயிருக்காங்க. நீங்க? நான் ராமகிருஷ்ணன் பேசுறேங்க, வந்தா சொல்றீங்களா? சொல்றேன். அவங்க நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இருக்குங்க, செல்ல கூப்பிட சொல்றீங்களா? சரி சொல்றேன், தேங்க்யூ. விஸ்வா, புறப்படலாமா? புறப்படலாம் சார். அப்ப கிளம்புங்க சார். ஓகே சார். வாங்க சார். ஓ, இந்த ரேப்பரா? நல்லா இருக்கு. இந்த எல்லாரும் வந்து ப்ளூல இருக்கு பாத்தீங்களா? கிரீனா மாத்திருங்க. சரி சார். விஸ்வா, கையில பொக்கைய வச்சுட்டு ஆசாசியா கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடி வந்து அந்த கதவை திறந்து அவனை